அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இப்போது காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னகாரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் நமக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். நம்முடைய ராசியில அதாவது சிம்மத்திலேயே பார்த்தோம்னா செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன். செவ்வாய் நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு. ஏன்னா 4 9க்குரிய ஒரு கிரகம். அது ஜென்மத்துல இருக்கிறது திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் தான். ஆனா கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதே மாதிரி பொதுவாவே ஜென்மத்துல கேது மற்றும் செவ்வாய் இணைந்து இருக்கிறது அவ்வளவாக சிறப்பு பலன்களை தரது கிடையாது. இருப்பினும் 4 9க்குரிய ஒரு ஜென்மத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அதை நான் அடுத்து உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம். ராகு கேது 1 and 7ல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. களத்திர ஸ்தானத்துல ராகு இருக்கிறது அவ்வளவாக சிறப்பு பலன்களை தரதில்ல. ஆனா இந்த மாதத்துல குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துரும். அதன் வகையில இதை நம்ம சிறப்பாவே எடுத்துக்கலாம். அடுத்து சனி அஷ்டம சனியா நமக்கு அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. பொதுவா அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிட்டனாலே எல்லா விஷயத்திலயும் நம்ம என்டையரா கவனமா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி 12ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறாரு. சோ அந்த வக்ர சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலயும் சனி பகவான் நமக்கு 6 7க்குரிய ஒரு கிரகம். அவர் அஷ்டமத்துல இருக்கிறது பாதி சுபம் பாதி அசுபங்கிற கேட்டகரியில வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு மேஜரா இருக்காது. பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் குறையும். அதன் வகையில இந்த வக்ர சனியை நம்ம யோக சனியாவே எடுத்துக்கலாம். 12ஆம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி. 10ஆம் அதிபதி 10லே ஆட்சியா இருக்காரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3 10க்குரிய ஒரு கிரகமா வரும். அவர் 10லேயே ஆட்சியா இருக்கிறது மாளவிய யோகத்தை ஏற்படுத்தும். பஞ்சமகா புருஷ யோகத்துல சுக்கிரன் தரக்கூடிய யோகம் மாளவிய யோகம். 1 4 7 10ல சுக்கிரன் ஆட்சி உச்சம் இத மாதிரி ஆனிச்சுன்னா அது மாளவிய யோகமா ரியாக்ட் ஆகும். அதுல இந்த மாதத்துல 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய யோகம் தான். அடுத்தது 11ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு குரு சிவராஜ யோகம் ஏற்படுது. இந்த குரு சிவராஜ யோகம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வேலை செய்யும். ஏன்னா ராசிநாதன் நமக்கு சூரியன் இயற்கை சுபரான குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறது ஒரு யோகம் தான். இந்த குரு சிவராஜ யோகம் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை நிச்சயமா கொடுக்கும். ஃபைனலா 12ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். இந்த புதன் பகவான் 18ஆம் தேதி வக்ரம் ஆவாரு. இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. 18ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலை அடைவாரு. அதை தொடர்ந்து கரெக்டா 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகும். அதை தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி கரெக்டா 28ஆம் தேதி மாதத்தோட கடைசியில செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நமக்கு ஜென்மத்தில இருந்து 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல இருக்கிற செவ்வாய் கேது மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கோப உணர்வு அதிகமா வரும். செவ்வாய் ஜென்மத்துல இருக்கும்போது டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதுலயும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும்போது எல்லா விஷயத்திலயும் ஒரு மாதிரி சலிப்பு தன்மை வரும். எதுலயும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும். நிறைய குழப்பத்தை கொடுத்துரும். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு யோகாதிபதி 4 9க்குரிய ஒரு கிரகம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை பற்றிய சிந்தனை தாயார் பற்றிய சிந்தனையை அதிகமா கொடுக்கும். அதுவும் கேதுவோட செவ்வாய் இணைந்த நிலையில இருக்கிறதுனால தந்தை தாயாரோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். மேலும் தந்தை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து இந்த வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த வகையில விரைய செலவுகள் ஏற்படலாம். அடுத்து ஜென்மத்துல இருக்கிற செவ்வாய் கேது ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்தம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். ஹீமோகுளோபின் லெவல் குறையிறது, தலைப்பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கும். பகுதிகள் ஏதாச்சும் காயம் ஏற்பட்டு பிளட் லாஸ் ஆகிறது. சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காரசாரமான உணவு வகைகளை இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு அஷ்டமத்துல சனி 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ட்ரபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். சோ ஹெல்த் ரீதியா இந்த மாதத்துல கொஞ்சம் என்டையரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பாக்குறது ஃபேமிலி ரிலேட்டடா பார்க்கும்போது 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்களே எந்த பிரச்சனையும் இல்ல. 12ஆம் தேதி
வரைக்கும் பார்த்தோன்னா குடும்பம் சார்ந்த வகையில கவலைகள் இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல இந்த கவலைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஏன்னா சனி வக்ரம் ஆயிடுவாரு. சனியுடைய வக்ர பார்வை தான் 2ஆம் இடத்துல இருக்கும். அதாவது ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த குழப்பம், கவலை, வருத்தம், குடும்பத்துல இருந்த வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் டோட்டலா சரியாயிடும். 12ஆம் தேதிக்கு மேல இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல ராகு, குரு பார்வையில் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு சுபமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 7ஆம் இடத்துல பொதுவா ராகு இருக்கும்போது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி போராட்டத்தை கொடுத்துருது. இப்ப குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும், ஆர்குமெண்ட் இருக்கும், அந்த பிரச்சனை கையை மீறி போகாது. அதுதான் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி மனக்கசப்பான சூழ்நிலை, அப்படின்னா வாழ்க்கை துணையால விரைய செலவு அதிகமா இருக்கிறது, தேவையில்லாத மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு டைப்ல இது பலன்களை கொடுக்கும். மன ரீதியா ஒரு சில கசப்புகளை கொடுக்கும். ஆனா அது பெரிய பிரச்சனையா மாறாது. சோ அது நம்ம ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்களோட அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ஜென்மத்துல இருக்கிறதுனால டக்குன்னு கோபம் வந்துடும். அவசரப்பட்டு வார்த்தையை வெளியிட்டுருவோம். வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். அவசரப்பட்டு இதுலயும் கோபப்பட்டு பிறகு அதுக்காக வருத்தம் அடைகிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். அதை கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணா நல்ல பலன்களை நம்ம அடையலாம். அதே மாதிரி திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு, மேலும் குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. எனவே சுப செய்திகளை இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகளை தொடரலாம். திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல 12ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகள்லாம் கிடைக்கும். திருமண முயற்சிக்கு ஃபேவரா தான் இருக்கு. இருப்பினும் ராகு கேது 1 and 7ல இருக்கும்போது அந்த ஜாதக பொருத்தம்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரியா மேட்ச் ஆகிற ஜாதகத்தை கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி திருமண முயற்சிகளை பண்ணலாம். திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள், சுப மாற்றங்கள் இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கிடைக்கும். 12ஆம் தேதிக்கு மேல இந்த சுப செய்திகளை நீ எதிர்பார்க்கலாம். அடுத்தது அஷ்டமத்துல சனி வக்ரம். இவ்வளவு நாள் சனி நமக்கு பாதி சுபமாவும் பாதி அசுபமாவும் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நல்லது பண்ணா அதுல ஏதாச்சும் ஒரு கெடுதலை கொடுப்பாரு, ஒரு கெடுதலை பண்ணா அதுல ஏதாச்சும் ஒரு நல்லதை கொடுப்பாரு. இப்படிதான் சனி, அஷ்டம சனி நமக்கு ரியாக்ட் ஆகும். ஒரு பிளஸ் கொடுத்து ஒரு மைனஸையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். இதை நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சதுல உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா ஒரு நல்ல விஷயம் கடந்துச்சுன்னா அது உள்ளார்ந்து போகும்போது அதுல ஏதாச்சும் ஒரு இக்கு இருக்கும், அது நீங்க உணர்ந்திருக்கலாம். இப்போ சனி வக்ரம் ஆகுறதுனால பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிற ஒரு அமைப்புக்கு வந்துடும். இவ்வளவு நாள் உங்களுக்கு எதெல்லாம் ட்ரபிளா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாகும். புதுசா ஒரு நல்ல மாற்றம் இல்லைனாலும் பழைய பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். சோ அதை நான் வக்ர சனியில இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதத்துல கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி அதிகமான கடனை இந்த மாதத்துல பர்டிகுலரா வாங்கிடக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. கடன் சிந்தனை அதிகமா கொடுக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்க வைக்கும். குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா, அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரிலேட்டடா, அப்படி இல்லைன்னா பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் செலவுகளை மேற்கொள்ள வைக்கும், கடன் வாங்க வைக்கும். அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும் மேலோட்டமா. அதெல்லாம் அவசரப்பட்டு அகலக்கால எதுலையும் வச்சிடாம ஓரளவுக்கு நியூட்ரலா நம்ம எடுத்துட்டு வந்துடுறது நல்லது. கடன் சார்ந்த விஷயம், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி மேஜரா இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த வக்ர சனியில உங்களுக்கு குறையும். அதை நான் பாக்குற ஒரு பெரிய பிளஸ். அடுத்து தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சுக்கிரன் 10லே ஆட்சியா மாளவிய யோகத்தோட இருக்காரு. தொழில் இல்லாதவங்களுக்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, உத்தியோக வாய்ப்புல சிறப்பான முறையில் கிடைச்சிடும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம், ஆல்ரெடி ஒரு தொழில இருக்கீங்கன்னாக்கா அந்த தொழில் உத்தியோகத்துல 26ஆம் தேதிக்குள்ள ஒரு அபாரமான வளர்ச்சி உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுத்துரும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்த பணிச்சுமை இந்த மாதத்துல பர்டிகுலரா குறையும். 26ஆம் தேதி வரைக்கும் மேஜரா பிரச்சனை இருக்காது. குறிப்பா 12ஆம் தேதிக்கு மேல இந்த சுப மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம். 12ல இருந்து 26 வரைக்கும் தொழில் உத்தியோகம் ரீதியா மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. அப்படியே நமக்கு அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸ் ஏதாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல 12ஆம் தேதிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு அதிகமா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடக் கூடாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதிகமா பண்ணாம ஒரு ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஒரு சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. இந்த மாதம் அதுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல பர்டிகுலரா மேஜரா ட்ரபிளா இருக்காது. தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு அந்த உத்தியோக வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் சிறப்பான முறையில் இந்த மாதத்துல பர்டிகுலரா அமைஞ்சிரும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு.
அடுத்தது சூரியன் குரு இணைவு, குரு சிவராஜ யோகம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. அதுவும் 11ஆம் இடத்துல குரு சிவராஜ யோகம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் 5, 8க்குரிய ஒரு கிரகமா வந்துருவாரு. ஆனா லக்னாதிபதி நம்முடைய ராசிநாதன் சூரியனோட இணைந்ததுனால இந்த குரு சிவராஜ யோகத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு அமைப்பாவே எடுத்துக்கலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு எல்லாரும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க பணிபுரியக்கூடிய இடம், தொழில் புரியக்கூடிய இடம், இந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல பர்டிகுலரா அனுபவிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸிமம் கிடைச்சிடும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் அரசு வழியில ஏதாச்சும் சுப செய்திகள்லாம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி குரு சிவராஜ யோகத்தினால பொருளாதார வரவு ரொம்ப அற்புதமா இருக்கும். பொருளாதார ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா 11ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால தொடர் விரைய செலவு மாத்தி மாத்தி இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஒரு மாதிரி நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனா கையில ஒரு 10 பைசா நிக்காது. அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கும். ஓட்டக்கூடத்துல தண்ணி நிரப்புற கதையா. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்கும். அதுவும் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் இருக்கலாம். 18ஆம் தேதிக்கு மேல அந்த நெருக்கடியும் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். பண தேவைகள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். பொருளாதாரத்தை நிறைய நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இப்ப பயங்கரமா இருக்கும். கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி உருவாயிருக்கும். இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல. நல்ல பொருளாதாரத்தை நோக்கிய சிந்தனை இப்போ பீக்ல இருக்கும். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. 18ஆம் தேதிக்கு மேல எல்லாமே உங்களுக்கு சுபமா கன்வெர்ட் ஆயிடும். பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு உங்களுக்கு தேவையான பொருளாதாரம், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதையும் சுக்கிரன் மாளவிய யோகத்தோட இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப அடைகிறதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம். ரொம்ப நாளா ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த மாதத்துல வாங்கலாம். இந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும். குறிப்பா அந்த வண்டி வாகனம் இதுல எல்லாம் பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுபவிரய செலவு செய்து அந்த வண்டி வாகனத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும். அதுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி 12ல இருக்கிற புதன் தொடர் விரைய செலவுகளை கொடுத்துரும். ஃபேமிலி ரிலேட்டடா செலவுகளை கொடுத்துரும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா ஹெல்த்ல கொஞ்சம் ஹியூஜ் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 16ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்புக்கு வந்துரும். அதனால 12ல புதன் சூரியன் இணைவு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். குறிப்பா 16ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த வகையில ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்றத்தையும் நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம். 16ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். மைண்ட்ல தேவையில்லாத விஷயம்லாம் ஓடிட்டு இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல படிப்பு சம்பந்தமான விஷயங்களை போக்கஸ் அதிகரிச்சிடும். படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மைண்ட் செட் நமக்கு பில்ட் ஆயிடும். அதனால மாணவிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பார்வை விலகிற ஒரு அமைப்புல இருக்கு. சனி பார்வை வக்ர பார்வையா மாறுது. அதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் அதெல்லாம் இப்ப சரியாகும். குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அலையும் குரு பார்வை பூர்ணமா இருக்கு. சூரிய பார்வை நம்முடைய ராசிநாதனுடைய பார்வை பூர்ணமா இருக்கு. அதுல இந்த மாதத்துல முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்திகள் தாராளமாக உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கவலை, வருத்தம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு, அது சார்ந்த வகையில வருத்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா சரியாகும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயமும் உங்களுக்கு ஃபேவரா மாறும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு ஆல்மோஸ்ட் குறையும். கண்டக ராகுவாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிற ராகுவா இருக்கிறதுனால பிரச்சனை மேஜரா இருக்காது. ஹெல்த், உடைய மைண்ட் செட், உடைய கோப உணர்வு இதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பராமரிச்சுக்கோங்க. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் ஃபேவராவே வருது. கோபத்தால ஒரு சில வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான சூழ்நிலையில ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போது காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு எந்தெந்த இடங்கள்ல கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது நம்முடைய ராசியில ஜென்மஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் 1 and 7ல ராகு கேது இருக்கிறது அட்வைசபிள் இல்ல. 7th ஹவுஸ்ல 180 டிகிரில ராகுடைய சஞ்சாரம். குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். ஆனா கேது
கேது மேல எந்த சுபகிரகத்துடைய பார்வையும் இல்ல. ஜென்ம கேது அது ஒரு மாதிரி மென்டலி ட்ரபிள கண்டிப்பா கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு டீடைலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் செகண்ட் ஹவுஸ்ல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாய் வந்து நமக்கு யோகாதிபதி 4-9க்குரிய ஒரு கிரகம். அது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் தான். அது பெருசா இந்த விதத்திலயும் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துறாது. அது சுபமான பலன்களை தான் நமக்கு அதிகமா கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்துல சனி வக்ரமா இருக்காரு. அஷ்டம சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் குறையும். இருப்பினும் பாதி சுபம் பாதி அசுபம் தான். ஏன்னா வந்து சனி வந்து நமக்கு அஷ்டமத்துல இருக்கும்போது பார்த்தோன்னா விபரீத ராஜயோகமாவும் ரியாக்ட் ஆவாரு. பிளஸ் வந்து பாதி அசுப பலன்களையும் கொடுப்பாரு. ஒன்ன கொடுத்தாருன்னா ஒன்ன கெடுப்பாரு. அந்த மாதிரி அமைப்புல தான் சனி நமக்கு அஷ்டமத்துல வேலை செய்வாரு. அதே மாதிரி சனி வக்ரம் ஆகும் போதும் பிரச்சனைகளை குறைச்சாலும் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில ஹைப்பை கொடுப்பாரு. அதை நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற டீடைலா. அடுத்து நம்ம பாக்குறது குரு சுக்கிரன் இணைவு நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. லாபஸ்தானத்துல குரு சுக்கிரன். குரு இருக்கலாம் தனக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கலாம். குரு வந்து நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம். ஏன்னா வந்து 5-8க்குரிய ஒரு கிரகம். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதோட இந்த மாதத்துல சுக்கிரனுடைய இணைவு குரு சுக்கிரன் இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல. ஏன்னா வந்து தேவகுரு அசுரகுரு ரெண்டும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும். ரெண்டு கிரகமும் போட்டி போட ஆரம்பிச்சிடும். 3-10க்குரிய சுக்கிரன் லாபத்துல இருக்கலாம். அதுவும் நமக்கு யோகத்தையே செய்யும். குருவும் நமக்கு வந்து லாபத்துல இருக்கலாம். அதுவும் நமக்கு யோகம் தான். ரெண்டும் கன்ஜெக்ஷன் ஆகுறதுல தான் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். நீயா நானாங்கிற ஒரு போட்டி தன்மையை கொடுத்து நமக்கு ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும். அதன் வகையில இதை நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அடுத்த 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு புதன் ஆதித்ய யோகம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். செகண்ட் ஹாஃபும் ஆல்மோஸ்ட் யோகம் தான். ஏன்னா வந்து ஜென்மத்துல வந்து சூரியன் புதன் கேதுவுடைய கன்ஜெக்ஷன் வந்துடும். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது மேஜரா இதுலயும் ட்ரபிள கொடுக்காது. கேதுவோட லக்னாதிபதி ராசிநாதன் இணைகிறது ஒரு வகையில கிரக யுத்தத்தை ஏற்படுத்தினாலும் ஆட்சி ஆகிற சூரியன் தான் இறுதியில் வெற்றி அடைவார் அப்படிங்கிற அமைப்பின் படி பார்க்கும்போது போராட்டங்கள் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதுதான் நம்ம இங்க மெயினா பார்க்கணும். அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 11ஆம் தேதி வக்ரமா இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆவார் 12ஆம் இடத்துல. அதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நமக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். அடுத்த சுக்கிர பயிற்சி கரெக்டா 20ஆம் தேதி. சுக்கிரன் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். சுக்கிரன் ஒரு வகையில 12க்கு வருது நமக்கு யோகம் தான். 3க்குரியவர் 12க்கு வருது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதன் வகையில இதை சிறப்பா எடுத்துக்கலாம். இந்த அமைப்பு 20ஆம் தேதிக்கு மேல ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி 30ஆம் தேதி மாதத்தோட கடைசியில புதன் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு புதன் பகவான் டிரான்சிட் ஆகி வந்துருவாரு. மேலும் புதன் வந்து சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான். சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது மைண்ட்ல நிறைய யோசனையை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைண்ட்ல வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்லாம மாத்தி மாத்தி யோசிக்க வச்சுட்டே இருக்கும். மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி வந்து லைஃப்ல சந்தேக குணத்தை கொடுக்கும் ஜென்ம கேது. எல்லாத்து மேலேயும் சந்தேகப்பட வைக்கும். இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மைண்டை போட்டு படுத்திக்கிட்டே இருக்கும். மைண்டை நல்லா காம் டவுன் பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் ரெமடி. ஏன்னா மைண்ட் இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமா மாறிடும். மைண்ட் மட்டும் போங்க நீங்க சொல்றதை கேட்காது. ஏன்னா வந்து சூரியன் போயிட்டு 12ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மறைஞ்சிருவாரு. ராசிநாதன் 12ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுத்துரும். செலவு சம்பந்தப்பட்ட சிந்தனை கொடுத்துரும். பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடியே பட்ஜெட் எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். மைண்ட் அப்படியே கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கும். எனவே யோசனை அதிகமா இருக்கும். அதை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்து இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் 4-9க்குரிய ஒரு கிரகம் 2ல. குடும்பத்துல சுப மாற்றங்கள் சுப விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கவலை வருத்தம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை எல்லாம் இப்ப குறையும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப சரியாகும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இப்ப கிடைக்கும். அதே போல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பொருளாதார வரவு அபாரமா இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார வரவை கொடுத்துரும். பொருளாதார ரீதியா பெருசா இந்த மாதிரி தடுமாற்றம் தடை தாமதம் எதுவும் இருக்காது. அதன் வகையில இது சிறப்பு. அதே மாதிரி 2ல செவ்வாய் இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா கொடுத்துரும். நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றோம்னா அது மத்தவங்க கண்ணுக்கு ஏதோ நம்ம கோவமா பேசுற மாதிரியே ஃபீல் ஆகும். நம்ம நார்மலா தான் பேசியிருப்போம். ஆனா மத்தவங்களுடைய கண்களுக்கு அது ஏதோ கோவமா பேசுற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகள் எல்லாம் விட்டுறக்கூடாது. சோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இந்த மாதிரில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். தந்தையாரோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது.
அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு. கண்டக ராகு பொதுவா வந்து வாழ்க்கை துணை, திருமண முயற்சி இதுல எல்லாம் ஒரு மாதிரி திருப்தி இல்லாத மனநிலை கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். இருப்பினும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல வக்ரமா இருக்காரு. எனவே வாழ்க்கை துணையுடைய அந்த பேச்சுவார்த்தை, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள சுப செய்திகள் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கும். ஆனா அந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து செவ்வாய் 2ல வந்திருக்காரு, 9ஆம் அதிபதி 2ல. சோ இது வந்து ஃபேமிலில வந்து சுப பேச்சுவார்த்தைகளுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தும். உடைய முயற்சிகளை தொடரலாம், சுப செய்திகள் கிடைக்கும். ஆனா ராகு 7ல இருக்கிறதுனால நீ எதிர்பார்த்த விஷயம் உடனே கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும். ஒரு சுப செய்தி எதிர்பார்க்கிறீங்கன்னா அது டக்குனு உங்க காதுக்கு கேட்காது, டக்குனு உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் அப்படியே ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதாவது திருமண முயற்சியில தொடரலாம். ஆனா பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது நல்லது. சோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி திருமண முயற்சிக்கு ஏதுவான காலகட்டம் தான். அடுத்த அஷ்டம சனி. சனி வந்து வக்ரமா இருக்காரு. இது கடன் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல வக்ரம், 6 கூடியவர் 8ல இருக்கும்போது பொருளாதார வரவுலாம் சிறப்பா இருக்கும். ஆனா வக்ரமா இருக்கும்போது பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடியை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல மேனேஜ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இருப்பினும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் கொடுத்தல் வாங்கல் இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையும் அகலக்கால் வச்சு மாட்டியக்கூடாது. சோ அதை மட்டும் நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் மேஜரா கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. மற்றபடி ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் குறையும். இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அதே போல 6ஆம் அதிபதி வக்ரம் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா எதிரிகளுடைய தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ எதுலயாச்சும் ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா யாராச்சும் 2 பேர் வந்து நிப்பாங்க. அல்ல எதிரிகளுடைய தொந்தரவு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி கிடைக்கும். ஆனா மருத்துவ செலவு இருக்கும். மருத்துவ செலவுகளோட சுப மாற்றம் ஏற்படும். ஹெல்த் ரீதியா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏதாச்சும் ஏற்படுதுன்னா அதை தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் மருத்துவ செலவுகளோட நமக்கு கிடைச்சிடும். அடுத்து தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பார்வையை தான் 10ல செலுத்துது. அதனால பெருசா பிரச்சனை இல்ல. இந்த மாதத்துல தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் லாபத்துல தான் இருக்காரு, 10ஆம் அதிபதி லாபத்துல தான் இருக்காரு. அதனால உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல புதுசா நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி லோன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதத்துல பெருசா பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு தேவையான லாபம், உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் அதை வந்து இந்த தொழில் உத்தியோகம் உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல மோஸ்ட்லி கிடைச்சிடும். மைண்ட் பணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அந்த தேடல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அடுத்து லாபத்துல குரு சுக்கிரன். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் வருதோ அந்த அளவுக்கு செலவையும் சேர்த்தே கொடுக்கும். கையில பணம் தங்காது, மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு மாதிரி உங்களை அப்செட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கெயின் பண்றதை ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்றது நல்லது. அல்ல செலவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பணம் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு, இல்லைன்னா வரவை தாண்டிய செலவு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்துக்கு அதிகமா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூணுக்கும் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து சூரியன் புதன் இணைவு 12ஆம் இடத்துல. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் என்டையரா ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். ஜென்மத்துல இருக்கிற கேது மைண்ட மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்ட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க. ஹெல்த் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் கொடுங்க மைண்டுக்கு. அப்பதான் அது கரெக்டா ரெக்கவர் ஆகி உங்களுடைய ஸ்டடியை இன்னும் நல்லா பிரைட்டன் பண்ணும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரா தான் இருக்கும். சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சியாகி மேலும் கேதுவோட இணைந்து அதோட புதனும் வந்து இணைவாரு. சோ இந்த அமைப்பு வந்து ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த பிஜி கேட்டகரியில இருக்கீங்கன்னாக்கா அதுல நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் நல்லா ஹை லெவல் எடுப்பீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும்.
அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரனுடைய பார்வை நமக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப சரியாகும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம் அதெல்லாம் டோட்டலா சரியாகும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் எதுவா இருக்கும். போன மாதமும் இந்த மாதமும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபேவராவே வருது. குறிப்பா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப யோகமா தான் இருக்கு. ஏன்னா சனி வக்ர பார்வையை தான் 10வது இடத்துல செலுத்துறாரு. அதாவது சனி அமர்ந்த வீட்டுக்கு 10வது வீடா 5ஆம் இடம் வரும். அதுல வந்து சனியுடைய வக்ர பார்வை தான் பதியுது. அதனால இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் எதுவும் பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து இது ரிலேட்டடா இருக்காது. அதே மாதிரி இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மன வருத்தம், மன கவலைகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா குரு பார்வை, சூரியனுடைய பார்வை பிளஸ் சுக்கிரனுடைய பார்வை இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பான முறையில் கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவும் மேஜரா ஆகாது. எல்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் நியூட்ரலா எடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி லாபத்துல தான் இருக்காரு. அதுல எதுவும் கையை மீறி போகாது. கொஞ்சம் ஆர்குமெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பார்ட்னர் கூட. அதை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு வார்த்தை, உங்களுடைய மைண்ட் செட் இது ரெண்டுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஹெல்த் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் செலவை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் வந்து இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹெல்த் ரீதியா. அதனால அதை நம்ம மைனஸா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டும், உங்களுடைய யோசனை, அதே மாதிரி அவசர முடிவு இந்த மாதத்துல எதுவும் எடுக்க வேண்டாம். அது சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.